ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனுவும் ஆகாஷ் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அபியால் பொறுக்க முடியலை. என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் அத்தை எங்களை கொன்னே போட்டுருவாங்க. அப்புறம் இந்த பார்க்குறதும் சந்தர்ப்பம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விடு, பாவம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பேசுகிறாங்க. காதலரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? லவ்வை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் நீ இப்படிலாம் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், விடுங்க. எங்களுக்கு என்ன, ஐயோ எங்கள் அக்காப்பா, என்னால் பொறுக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து போகிறாங்க. போய் அனுவை போய் பார்க்குறாங்க. அக்கா என்னக்கா குட்டி பாஸ் நீங்களுமா? அதான் அக்கா லவ்வை சொல்லிட்டால, இன்னும் என்ன உங்களுக்கு பயம் அப்படிங்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறாங்க ஆகாஷ். அப்புறம் ராகவன்ட்டி அப்படி சொல்கிறோம், சரிதான்டா வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய மனசே இல்லாமல் பாய் சொல்லிட்டு போகிறாங்க ஆகாஷ் அனுவையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. ராகவிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தெரியலப்பா, எனக்கு மனசே சரியில்லை, நிம்மதியே இல்லை. நம்ம வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் என்ன கவனிச்சுக்கிறதுக்கும் அந்த அபி பொண்ணு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க இங்கேருந்து அப்படி மனசு நொந்து போனாங்க இல்லையா, அதனால தான் எனக்கு என்னமோ தெரியல, அவளை மறுபடியும் பார்க்கணும் ஆசையாக இருக்குடா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. பாட்டியும் அஞ்சலி அக்காவும் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால ராகவ் என்ன பண்ணுறாங்க, சரி பாட்டி நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு அபியை போய் பார்த்து பேசுகிறாங்க. அபி என்ன பண்ணுறாங்க, என்ன அதுவும் போய் இவர் எவ்வளோ ஆணவமா பாட்டி உன்னைய பார்க்கணும் வர சொன்னாங்க, அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம அபிக்கிட்டே அது நடக்குமா? என்ன நீங்கள் பெரிய ஆணையிடுறீங்க, உங்கள் வீட்டு நான் என்ன வேலை காட்டியா அப்படின்ற மாதிரி. ஐயா எனக்கு வர்றீங்களா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கையை கட்டி அப்படி பவ்யமாக கேளுங்க, நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க அபி. உடனே கோவப்பட்டு, உனக்கு திமிரு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பாட்டி உனக்கு முக்கியம்னா வா, உனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும்ல, பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்போ அவங்க தான் உன்னை வர சொன்னாங்க, நான் வந்து சொல்லிட்டேன், நீ வர்றதும் வராது உன் விருப்பம், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லேன்னு சொல்லிட்டா வரல போல இருக்கே, என்ன பண்ணுறீங்கள? அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு, என்ன அப்படி நீ வரமாட்டேன்டியாமே, பாட்டி ஒன்றையே நினச்சிட்டு இருக்காங்க, வரமாட்டியா எங்களுக்கா, நீ வரமாட்டியா அப்படிங்கிறாங்க. நீ இதையும் வேலையாக நினச்சிக்கோ, உன்னோட நீ வந்து சும்மான்னு நினைக்க வேணாம், பொழுதுபோக்குன்னு நினைக்க வேணாம், இது உன்னோட ஒர்க்காக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி கேட்டுட்டு வர்றாங்க. அஞ்சலியும் பாட்டியும் இப்படி மாறி மாறி கேட்குறாங்களே அப்படின்ட்டு. வீட்லேயும் இங்கே பண கஷ்டம் இருக்குது, நம்மளும் போனால் சம்பளம் தாங்கிறாங்க, அப்பாவுக்கும் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்ட்டு, நான் போட்டுமாப்பா அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. அனு சரின்னு சொல்லி போக சொல்லிடுறாங்க. அப்பா தங்கச்சி போட்டும்ப்பா, இப்போ என்னப்பா அதனால் என்னப்பா, அங்கே எல்லோரும் நல்லவங்க தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா எனக்கு மனசே சரியில்லை போகிறது, இருந்தாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபி வந்துடுறாங்க ராகவ் வீட்டுக்கு. அபியை பார்த்தோன்னே பாட்டி ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அபியும் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த வீடை பார்த்தாமல் அப்படியே ஒளி வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ராகவ் அதை பார்த்துட்டே இருக்காங்க. இவன் மேலே எல்லாரும் எவ்வளோ அன்பாக பொழிகிறாங்க, எல்லாத்துட்டையும் இவன் அன்பாக தான் இருக்கா, நம்மக்கிட்ட தான் இப்படி ஏன்னு தெரியல ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் அதே மாதிரி அவகிட்ட நடந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிக்கிறது தனக்கு தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படியோ எல்லாத்தையும் அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஒன்று சுத்தம் பண்ணி தொடக்கையில் கீழே விழுக போகுது. அதை டக்குன்னு போய் பிடிச்சிடுறாங்க. அபி அதை உடைய விடாமல் பார்த்தோன்னே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ வந்த முதல் நாளே நல்லது பண்ணியிருக்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, இந்த ஃபோட்டோ அவ்வளோ முக்கியமானதுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படி என்ன இருக்கும் அப்படி இந்த ஃபோட்டோவில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ராகவை பார்த்து பாட்டி பேசுகிறாங்க. ராகவ் பாத்தியாப்பா, அவள் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கா பாரு, இந்த ஃபோட்டோ விழுந்து உடஞ்சிருக்கும், அவள் மட்டும் பிடிக்கலனா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து ராகவ் அப்படியே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு. இதை அபிக்கு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் பாட்டி நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்க அபி வந்ததை பார்த்துட்டு முரளி செம்ம பயப்படுறாங்கிற பாதி, அதை விட செம்ம காண்டாகிறாங்க. என்ன இதுகளை அங்கே விட்டு வந்தால் இப்படி வந்துட்டு நம்மளை உயிரெடுக்குதுகளே, இப்படி வந்து இவ பொண்டாட்டி ஆவான்னு பார்த்தா நமக்கு தங்கச்சி ஆக போகிறா போல இருக்கே அப்படின்னுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இவங்களை எப்படியாவது எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு குழம்பு போய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அபி வீட்டில் போய் பேசுகிறாங்க. ஏன் சார் ஏன் அப்படி அங்கே வர வச்சிங்க, அந்த வீடெல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கே வேணாம், அவங்களாம் அன்றைக்கி எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அதை நான் கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் வேணாங்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அவன் வேலைக்கு தான் போகிறாங்க. அங்கே பாட்டி அப்படியே அபி கோவம் வந்துடுது. பாட்டி அஞ்சலி அக்கா ஏன் குட்டி பாசு எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கவங்க நல்லவங்க தான், அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் கோவமாக இருக்கிறது ஆகாஷ் சார் அப்பாவும் அம்மாவும் தான். அது என்ன அவங்க இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி தேவையில்லை, நான் வேலைக்கு போகிறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு அபி அடித்து பேசிடுறாங்க. உடனே முரளித்துட்டு, என்ன இந்த அபியை எப்படி பேசிட்டாங்க, இவளே எப்படி பேசிட்டா எல்லாரும் வீட்டில் ஆஃப் ஆயிடுவாங்களே, ஐயோ இவளை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே, அம்புட்டும் அப்படியே சைலண்டாக வாயை ஆஃப் பண்ணி அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்ட்டு. எப்படியாவது நீ மறுபடியும் திட்டம் போடணுமேனு அப்படியே முரளி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.